வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவுமே பொருத்தமான ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு 2 தண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை அதோடு சேர்த்துக்க போகிறோம். இந்த பீட்ரூட் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த பீட்ரூட் ஆயில்லையே குக் ஆகணும். சடனாக நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றி பாயில் பண்ண வச்சிடாதீங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் ஒரு 10 நிமிஷத்துலலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பும் சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த உப்பும் மஞ்சள் பொடியும் இந்த பீட்ரூட்டில் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம இந்த ஆயில்லையே குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 25% பீட்ரூட் வதங்கியிருக்கு. இன்னமும் ஒரு 25% வதங்கணும் இந்த ஆயில்லையேவும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி சேர்த்து பீட்ரூட்டை இனி நல்லா 95% வரைக்குமே நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இடைக்கிடைக்கு எடுத்து கிண்டி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். மூடியை திறந்து இடையில கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். திரும்ப கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மூடி போட்டு இது வேகிறதுக்குள்ளே இதுக்கான மசாலா ஒரு 5லேருந்து 6 பல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன வெங்காயம், 1 பல் வெள்ளைப்பூடு, 1 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்து, அதாவது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 1 செகண்ட் அப்படி வச்சிங்கனாலே போதும். இப்போது பீட்ரூட் ஒரு 70% எல்லாம் வெந்துருச்சு. நம்ம இனி இதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரையாக்க எடுக்கும்போது ஒரு 95% நல்லா முழுசாகவே வெந்துடும். இதை நல்லா அடியில் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடுங்க, இல்லாட்டி அடியில் உள்ள தண்ணி வற்ற ஆரம்பிக்கும் போது கிழங்கு அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த சதைச்சி வச்சுருக்க தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி வைங்க. ஏன்னா அதை நம்ம பச்சையாக தான் லாஸ்ட் டைமில் சேர்க்குறோம். அதில் பச்சை மணம் போகணுங்கிறதுக்காக மூடி போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் அதை எடுத்து நல்லா பீட்ரூட்டோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம பீட்ரூட்டில் எக்ஸஸாக தெரிகிற அந்த தண்ணி எல்லாமே இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்க தேங்காய் சதைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக வர்றது வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்குமே பிடிக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.